என் குடும்பத்தை பார்க்க போறேன். இனிமே என்னை எவனும் தடுக்க முடியாது. எந்த பக்கம் போயிருப்பான்? நில்லு, உன்னோட போன் அடிக்குது பாரு. பாக்குறேன். பாஸோட போன் தான். பாஸ், ஆர்வியை பிடிச்சிட்டீங்களா? பாஸ், நம்ம இடத்துல இருந்து ஆர்வியோட வீடு வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் பாஸ். ஆனா அவன் எங்கேயுமே இல்ல. அவன் எங்க போனானே தெரியல பாஸ். அவனை தேடுங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க. அவன் வீடு வரைக்கும் இல்ல, அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா ஏரியாலையும் தேடி பார்க்கணும். ஆர்வி நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. சரிங்க பாஸ். அவனை பிடிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே பாஸ். வா 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 வா. இவங்களை யார்ட்டையாவது போனை வாங்கி வீட்டுக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதா. உனக்கு இப்ப கூட ப்ராப்ளம் தான் தெரியுது, ஆனா குழந்தை அழறது தெரியல. அதோட நடக்கிறதெல்லாம் ஒன்னாலதான். அதுக்கு கிறிஷ் காரணம் இல்ல. நேத்து நான் உங்ககிட்ட இதை சொல்லதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நிஷா கிறிஷ பாத்துக்கிற விதமே சுத்தமா சரியில்லை மகேஷ். குழந்தை அழுதுட்டு இருக்க, அந்த அழுகையை நிறுத்தாம அவனை அடிக்க கை ஓங்குறான். நான் மட்டும் வரலன்னா அவன் அடிச்சிருப்பான். நிஷா, நான் ஒன்னும் உன் சந்தோஷத்தை பறிக்க முயற்சி பண்ணல. கிறிஷ் சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறேன். அதோட இவன் வாழ்க்கையில டிசர்வ் பண்ற எல்லாமே இவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காகவே நான் மகேஷை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் மகேஷ உன்னை கல்யாணம் படிக்க விட மாட்டேன். என் புருஷனையும் என் குழந்தையும் யாருக்கும் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் கிறிஷ் கஷ்டப்பட்டதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். Just shut up. நிஷா, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா என்ன? உன்னால வண்டியை ஒழுங்கா பார்த்து கூட ஓட்ட தெரியாதா? ஆனா இந்த ஆளு திடீர்னு எங்க இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியல. நான் என்ன இப்படி ஆயிடுச்சு? பாவம், இவர் அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பாரு. இப்ப என்னால இவர் இன்னும் இறக்கலப்பா, உயிர் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். இவர் உயிரோட தான் இருக்காரு. அண்ணே, இதே துடிப்பு இருக்குண்ணே. ஆனா இவர் எந்திரிக்கவே மாட்டாரு. இவர் உயிரோட இருக்காருன்னா இவர் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். தூக்குங்க. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. ரத்தம் நிறைய போயிடுச்சு. ஏறக்குறைய இவர் இறந்தது போலதான். இப்ப நம்ம எதுவுமே பண்ணலனா இவர் நிஜமாலே இங்க இறந்துருவாரு. இவர் தூக்குங்க, தூக்கிட்டு வாங்க. இப்படியே பாத்துக்கோங்க. வாங்க சீக்கிரம். பிடிப்பா. மெதுவா மெதுவா. தூக்குங்க தூக்குங்க. அப்படிதான்.
கொஞ்சம் வேகமா ஓட்டு போங்கண்ணே. கடவுளே, இவரை எப்படியாவது காப்பாத்து. கண்கள் தேடுவதோ அழகும் கலையும் வடிவமும், மனம் நாடுவதோ ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க சீக்கிரம். அண்ணா அண்ணா, வண்டியை கொஞ்சம் முன்னாடி பார்க்கிங்ல விட்டுருங்கண்ணே. ஒரு ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு ஆக்சிடென்ட் கேஸ். சீக்கிரம் போங்கண்ணே. ஏன்பா எப்படிப்பா ஆச்சு ஆக்சிடென்ட்? இது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். முதல்ல ஒரு கார் வந்து இடிச்சுது, அதுக்கப்புறம் பெரிய கார் வந்து இடிச்சிருச்சு. ஷாலினி, ஷாலினி, நான் எங்க இருக்கேன்? என்னோட ஃபேமிலி பார்க்கணும். நிறைய ரத்தம் போயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க டாக்டர் சார். சார் ஆக்சிடென்ட் கேஸ், நிறைய ரத்தம் போயிருக்கு. உடனே எமர்ஜென்சி வார்டு கூட்டு போங்க, குயிக். நீங்களா இங்கே இருங்க ப்ளீஸ். என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பிழைப்பாரா இல்லையான்னு தெரியல சார். நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம் சார். இனிமே அந்த கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். டாக்டர் சார், இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட்டோட நிலைமை கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அவங்க ஃபேமிலியில் யாராவது இருக்கீங்களா? அது வந்து சார், ஃபேமிலியில் யாரும் இங்கே இல்லை. இங்கே பாருங்க சார், யாராவது ஒருத்தர் இதுக்கு கேரண்டி கொடுத்தே ஆகணும். ஆக்சிடென்ட் கேஸ் வேற, போலீஸும் உடனே இங்கே வந்துடும். டாக்டர் சார், இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இது என்னால நடந்துச்சு, ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் தான் பொறுப்பு. டாக்டர் சார், உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் எந்த ஃபார்மாலிட்டியா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க. அப்புறம் போலீஸ்கிட்டயும் நானே பேசுறேன். டாக்டர் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாவது அவரோட உயிரை காப்பாத்துருங்க டாக்டர். சரி, நீங்க போய் மற்ற வேலையை பாருங்க. நாங்க இப்போ உடனே அவரை ஓட்டிக்கு மாத்துறோம். கடவுளே, ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க. தெரியல, இன்னைக்கு எனக்கு எல்லாமே வித்தியாசமா தோணுது. இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருந்தும் முழுமையா எதுவும் கிடைக்காத மாதிரி தோணுது. ஆனா என் ரவி என் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா தானே இருக்கணும். என்ன நெருங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்க. உனக்கு என் மேல காதல் இருக்கிறது உண்மைன்னா எதுக்கு இந்த பயம்? நான் கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் வரல. நீ போ. ரொம்ப நல்லவங்க நடிக்கிற பத்தியா, அந்த நாடகத்தை முதல்ல நிறுத்த. ரவி மாறிட்டான், என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிட்டான். அவன் மித்திரனை இழந்த துக்கத்துல என்ன பண்ணணும் தெரியாம பண்ணிட்டு இருக்கான். அந்த தப்பான மாத்திரைங்க தான் ரவியோட மாற்றத்துக்கு காரணமா இருக்கு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ எப்ப போய் இதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் நான் சேவை நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன உனக்கு தலையாட்டுற பொம்மையா? எல்லா தப்பும் உன் பேர்ல இருக்கு. உனக்குள்ள அவ்வளவு சுயநலம் இருக்கு. உன்னை பத்தி மட்டும்தான் உன்னால யோசிக்க முடியும். நான் இருக்கேன் பாரு, எனக்கெல்லாம் உன் மேல அக்கறையே இல்ல. ஆனா இனிமே இந்த கதையே நடக்காது. இனி நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் நடக்கும். என் மனசுல இருக்கிறத கூட அவன் கிட்ட பேச முடியல. நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலையோ ரவி என்னை விட்டு தூரமா விலகி போறான். எனக்கு என்னமோ முன்ன பின்ன தெரியாத ஆள் கூட பொண்டாட்டியா வாழ்ற மாதிரி இருக்கு. ஆனா என்னைக்கும் நான் அவனை தனியா விட்டு போக மாட்டேன். எனக்கு சக்தி கொடுங்க கடவுளே. நான் என் ரவிய பழைய மாதிரி கொண்டு வரணும். அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா நான் என் தீபாவளியை கொண்டாடணும். முன்ன மாதிரி நான் என் மனசுல இருக்கிறத அவன் கிட்ட பேசணும்.
கடவுளே, எங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த மாய திருஷ்டிய இந்த தீபாவளியோட கழிச்சிருங்க. எல்லா கெடுதலையும் விலக்கிடுங்க ப்ளீஸ். ஒருவேளை இன்னைக்கு ரவி என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம் எங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியல. இன்னைக்கு பண்டிகை, ஆனாலும் நான் தனியா இருக்கேன். நான் இப்ப என்ன பண்றது? போலீஸ் வந்து அவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். என் மேல கேஸ் போடுவாங்க. ஐ நீட் அ லாயர். சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணணும். சந்தோஷம் ஃபோன் எடுக்க மாட்டான். இப்ப இந்த நேரத்துல யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஷாலினிக்கு ஃபோன் பண்றேன். மகேஷா? மகேஷ் சொல்லு. ஹலோ ஷாலினி. ஷாலினி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன? ஆமா ஷாலினி, ஐ நீட் யுவர் ஹெல்ப். நீ ப்ளீஸ் உடனே வா. சரி, நான் சந்தோஷம் கூட்டிகிட்டு இப்பவே வரேன். அப்புறம் ஷாலினி, இன்னொரு விஷயம், ப்ளீஸ் இதை பத்தி வீட்ல யாருக்கும் சொல்லாத. ஏன்னா என்னால எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. யா ஓகே. நான் ரவி கிட்ட உடனே சொல்லி ஆகணும். இல்ல, அவன் வெளியில ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்கான். இப்ப என்ன பண்றது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு முன்னாடி எப்படி வந்து நிக்கிறீங்க? எனக்கு தெரியும் அவன் நேரா இங்கதான் வருவான். அதனாலதான் நான் அவனுக்கா இங்கேயே காத்துட்டு இருக்கேன். பாஸ், ஆனா அவன் இங்க எங்கேயுமே இல்லையே பாஸ். எங்க போனானே தெரியல. அவன் எப்படிடா காணாம போனா? அப்படியே மாயமா மறைஞ்சிட்டானா? எப்படி தப்பிக்க விட்டீங்க அவனை? பாஸ், ஒருவேளை வர வழியில தான் இருந்திருப்பான். இங்க கண்டிப்பா வருவான் பாஸ். நாங்க அவன் இங்க வர வரையும் வெயிட் பண்றோம் பாஸ். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பாஸ். முட்டாள், அறிவு இருக்க உனக்கு? நம்ம இடத்துல இருந்து இந்த வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 30 நிமிஷம் தான் ஆகும். நான் சொல்றது நடந்து வர டைமிங் மட்டும்தான். ஆனா இப்பவே 2 மணி நேரம் ஆயிருக்கு. வழியில என்ன செத்தா போயிருப்பான். ஆமாண்டா, இந்த விஷயம் எனக்கு இவ்வளவு நேரமா ஞாபகத்துக்கு வரல. ஒருவேளை உண்மையில அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா? குமார், தியாகு, 2 பேரும் போங்க. பக்கத்தில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலையும் தரவை செக் பண்ணுங்க. ஏதாவது ஆயிருந்தாங்க கொண்டு வந்திருப்பாங்க. நானும் பக்கத்தில் உள்ள சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அங்க போய் தேடி பாக்குறேன். எல்லா இடத்துலயும் போய் தேடி பாருங்க. சின்ன ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் செக் பண்ணணும். நர்சிங் ஹோம்ஸ்லயும் பாருங்க. சரியா? சீக்கிரம் சரிங்க பாஸ். வா போலாம். வா வா வா. மகேஷ், என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஷாலினி இப்பதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. டாக்டர் அவர் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஷாலினி, நான் எந்த தப்பும் பண்ணல. மகேஷ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. டோன்ட் வரி, எதுவும் ஆகாது. சரியா? மகேஷ், நீ எதுக்குமே கவலைப்படாத. நம்ம அவருக்கு கண்டிப்பா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அவர் நிச்சயம் சரியாயிருவாரு. சந்தோஷ், ஆக்சிடென்ட் என்னால நடந்திருக்கு. என்னால அவர் உயிர் போகிறத நான் விரும்பல. ஷாலினி, என்னால ஜெயிலுக்கு போக முடியாது. எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கான். இன்னும் அவனுக்கு தாய் பாசம் கூட முழுசா கிடைக்கல. சந்தோஷ், நிஜமா சொல்றேன், நான் ரொம்ப கோவத்துல வண்டியை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மகேஷ், கொஞ்சம் பொறுமையாயிரு. எல்லாம் சரியாயிடும். நாங்க இருக்கோம்ல. மிஸ்டர் மகேஷ், உங்க காரால தானே ஆக்சிடென்ட் நடந்துச்சு? ஆமா.
மேடம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கா? இங்க பாருங்க, இது தீபாவளி டைம், நிறைய ஆக்சிடென்ட் கேஸ் வரும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க போய் எமர்ஜென்சி வார்டுல செக் பண்ணி பாருங்க. நேரா போய் ரைட் கட் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆக்சிடென்ட் கேஸா? கேட் நம்பர் 2க்கு எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? ஒருவேளை அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு புரியுதுல்ல? மகேஷால ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவர் அதை ஒண்ணு வேணும்னு பண்ணலையே. இங்க பாருங்க, அவர் வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணலன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா அந்த ஆளுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால நாங்க உங்களை சாதாரணமா அப்படியே விட்டுட முடியாது. எல்லாமே அந்த ஆளுடைய வாக்குமூலத்தை பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் நீங்க இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்களை நம்பலாம். உங்களோட எல்லா விசாரணைக்கும் நாங்கள் கரெக்டாக ஒத்துழைப்போம். சொல்லு. நாங்க இந்த ஏரியால இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணிட்டோம். ஆனா அந்த ஆர்வியை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியல பாஸ். சரி, நானும் இங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டீங்கன்னா ரோட்ல போய் பாருங்க. அவன் நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைப்பான். ஒருவேளை ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா அங்கேயே செத்து போயிருப்பான். அவன் எந்த நிலைமையிலையும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது. புரியுதா? சரி சரி பாஸ். பேஷண்டோட சர்ஜரி முடிஞ்சது. அவர் உடம்புல இருந்து நிறைய பிளட் போயிருக்கு. அவரோட ஃபேஸும் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. டாக்டர், ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் நவ. இல்ல, இப்ப அவர் கோமால இருக்காரு. டாக்டர், எப்படியாவது அவரை குணமாக்கிடுங்க ப்ளீஸ். கெட் தி பெஸ்ட் டாக்டர்ஸ் ஃபார் ஹிம். நீங்க படத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அவரை எப்படியாவது குணப்படுத்துங்க. இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் சார், அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து? இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஆனா பேஷண்ட் கோமால இருந்து வெளியே வராத வரைக்கும் எங்களால எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இப்போ அவரோட ஃபேமிலியை தேடி ஆகணும். முதல்ல அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா அவரோட ஃபேமிலியை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. இன்ஸ்பெக்டர், அவரோட ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். We take the full responsibility of all these. But please நீங்க கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணாதீங்க. ப்ளீஸ். வாங்க போலாம். டாக்டர், நாங்க இப்ப பேஷண்ட்டை பார்க்கலாமா? நாங்க இப்போ அவரை கேஷுவல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அங்க போய் பாருங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த ரவி எப்படி அந்த மாதிரி காணாம போவான்? அவன் என்ன மந்திரவாதியா? நிச்சயமா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கானா? அவன் பெரிய புத்திசாலி தான். எங்க போயிட போறான்? எப்படியாவது இங்க வந்துதான் ஆகணும். ஒவ்வொரு இடத்துலயும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். ரவி, என்னப்பா இந்த நடுராத்திரியில நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? தூக்கம் வரலையா? ரொம்ப குழப்பமா இருக்கே. ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தியா? இல்லம்மா, அது ஒர்க் டென்ஷன். என்னப்பா நீ இப்பெல்லாம் எப்ப பாரு நீ டென்ஷனா தான் இருக்க ரவி. இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, இங்க பாரு. இந்த வருஷம் உனக்கும் ஷாலினிக்கும் தலை தீபாவளி. காலையில 4:30 மணிக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு. பாரு, இப்பவே 2:30 மணி ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் போய் படுத்து தூங்கு ரவி. சரி. கடவுளே, இந்த தீபாவளி எப்படி இருக்குமோ?
ஏற்கனவே நான் ஒரு பையனை இழந்துட்டு நிக்கிறேன். எனக்கு என்னமோ என் 2வது பையனும் என்னை விட்டு விலகி போற மாதிரி இருக்கு. கடவுளே, தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்துப்பா. என்கிட்ட இருந்து அவனை எப்பவும் பிரிச்சிடாதீங்க. உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் சைக்கிள் பியூர் அகத்திகள், விடிகம் விட்டன் மிக்சர் கிரைண்டர் எல்லாமே புதுசு, RMKVN ஹாப்பி திவாலி, ஆச்சி குலாப்ஜாமுன் மிக்ஸ் 1+1 ஆஃபர், தி சென்னை சில்க்ஸ், GRB குலாப்ஜாமுன்